பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் தியானிக்க போகும் தேவனுடைய வார்த்தை மிக சிறிய வசனமாக இருக்கலாம், ஆனால் அதன் சிறிய வார்த்தைகளுக்குள் நம் விசுவாசத்தை பலப்படுத்த மிக பெரிய சத்தியமும் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆழமான விசுவாச ரகசியமும் மறைந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைய இந்த நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு காரியத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் காத்திருப்பு வீணானதல்ல, உங்கள் கண்ணீர் வீணானதல்ல, உங்கள் ஜெபம் வீணானதல்ல. தேவன் அமைதியாக இருப்பது அவர் செயல்படவில்லை என்று அர்த்தமல்ல. எனக்கு பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் தேவனிடம் கர்த்தாவே எப்போது என்று கேள்வி கேட்கிறோம். எப்போது என் பிரச்சனை முடியும்? எப்போது என் குடும்பத்தில் சமாதானம் வரும்? எப்போது என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும்? எப்போது என் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் இன்றைய வசனம் நமக்கு ஒரு பெரிய விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 18 வசனம். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். நாம் பதிலுக்காக மட்டும் காத்திருக்கவில்லை, நாம் ரட்சிப்பை கொடுக்கும் தேவனுக்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யாக்கோபு தனது வாழ்க்கையின் இறுதி காலத்தில் தன் பிள்ளைகளை பற்றி தீர்க்க தரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிற போது இந்த வார்த்தையை சொல்கிறார். அவர் எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் நான் தீர்த்து வைத்து விட்டேன் என்று சொல்லவில்லை. மாறாக அவர் சொன்னது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தோல்வியின் வார்த்தை அல்ல, இது விசுவாசத்தின் வார்த்தை. இது நம்பிக்கையற்ற மனிதனின் அழுகை அல்ல, இது தேவனை நம்புகிற மனிதனின் எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த பதில் உடனடியாக வருவதில்லை. ஜெபித்தோம், கண்ணீர் விட்டோம், காத்திருந்தோம், ஆனால் சூழ்நிலை மாறவில்லை. அப்போது நம்முடைய மனதில் ஒரு கேள்வி எழும்புகிறது, தேவன் என் ஜெபத்தை கேட்கிறாரா? ஆம் பிரியமானவர்களே, அவர் கேட்கிறார். தேவன் என்னை காண்கிறாரா? ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை காண்கிறார். அப்படியானால் ஏன் இன்னும் பதில் வரவில்லை? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்பதால் தேவன் அமைதியாக இருக்கிறார் என்று நினைக்காதீர்கள். உங்கள் கண்களுக்கு மறைவாக உங்கள் பதிலுக்காக தேவன் வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் தேவன் நம்முடைய பிரச்சனையை உடனடியாக அகற்றாமல் அதன் நடுவில் நம்மை தாங்குகிறார். சில நேரங்களில் அவர் கதவை உடனடியாக திறக்காமல் காத்திருக்கிற விசுவாசத்தை உருவாக்குகிறார். இன்று தேவன் உங்களிடம் சொல்லும் வார்த்தை, கைவிடாதே, காத்திரு, நான் ரட்சிப்பை கொண்டு வருவேன். ஆமென். இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 முக்கியமான காத்திருப்பின் ரகசியங்களை இன்று நாம் தியானிப்போம். முதலாவது தலைப்பு, காத்திருத்தல் விசுவாசத்தின் அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 49 அதிகாரத்தில் யாக்கோபு தன் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களையும் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் கூறுகிறார். அந்த நேரத்தில் அவர் கூறுகிறார், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மிகவும் ஆழமானது. எனக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு தேவனை பற்றி அறிந்தவர். அவர் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்தவர், தனிமையை சந்தித்தவர், ஏமாற்றத்தை சந்தித்தவர், குடும்ப வேதனையை சந்தித்தவர், யோசேப்பு இழந்த துயரத்தை அனுபவித்தவர். ஆனாலும் ஒவ்வொரு நிலையிலும் தேவன் அவரை நடத்தினார். ஹல்லேலூயா. அதனால்தான் தனது வயது முதிர்ந்த நிலையிலும் அவரால் சொல்ல முடிந்தது, நான் இன்னமும் தேவனுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காத்திருப்பது பலவீனம் அல்ல, தேவனை நம்பி காத்திருப்பது மிக பெரிய விசுவாசம். சில நேரங்களில் தேவன் நம்மை உடனடியாக வெளியே கொண்டு வரவிட மாட்டார். அவர் முதலில் நம்மை உள்ளிருந்து ஆயத்தப்படுத்துவார். சில நேரங்களில் கதவை உடனே திறக்க மாட்டார். அவர் சரியான நேரத்தை உருவாக்குவார். சில நேரங்களில் பிரச்சனையை உடனடியாக அகற்ற மாட்டார். அந்த பிரச்சனை நடுவில் நம்மோடு நடப்பார். இது ஒரு சாதாரண வாக்கியம் அல்ல, இது ஒரு விசுவாசத்தின் அறிக்கை. யாக்கோபு சொல்லவில்லை,
என்னால் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள முடியும் என்று. ஹல்லேலூயா. அவர் சொல்லவில்லை என்னோட பலத்தால் நான் தப்பித்துக் கொள்வேன் என்று. அவர் சொன்னது, கர்த்தாவே உமது ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதாங்க உண்மையான விசுவாசம். நம்மால் முடியாத இடத்தில் தேவனால் முடியும் என்று சொல்லுவதுதான் விசுவாசம். சங்கீதம் 27 அதிகாரம் 14 வசனத்தில், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனத்தில் 2 முறை காத்திரு என்று சொல்லப்படுகிறது. ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் காத்திருக்கும் காலத்தில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. காத்திருப்பது என்பது ஒன்றும் செய்யாமல் இருப்பது அல்ல. காத்திருப்பு என்பது தேவனை நம்பிக்கொண்டிருப்பது. நீங்கள் இன்று பதிலுக்காக காத்திருக்கிறீர்களா? தொடர்ந்து ஜெபியுங்கள். நீங்கள் ஒரு கதவு திறக்க காத்திருக்கிறீர்களா? தேவனை முழுமையாக நம்புங்கள். நீங்கள் ஒரு குடும்ப மாற்றத்திற்காக காத்திருக்கிறீர்களா? கண்ணீரோட கூட ஜெபத்தை விடாதிருங்கள். நாம் காத்திருக்கும் போது சோர்ந்து போகிறோம். நாம் காத்திருக்கும் போது சந்தேகம் வருகிறது. நாம் காத்திருக்கும் போது பிறருடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், காத்திரு, உன் பதில் தாமதமாக இருக்கலாம், ஆனால் நீ விசுவாசிக்கிற தேவன் தாமதிப்பதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். 2வது தலைப்பு, காத்திரு, தேவன் உன்னை வெறுமையாக விடமாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்கிறார், உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். அவர் மனிதர்களிடம் ரட்சிப்பை எதிர்பார்க்கவில்லை. அவர் தன்னுடைய திறமையை நம்பவில்லை. அவர் தன்னுடைய செல்வத்தை நம்பவில்லை. அவர் தன்னுடைய குடும்பத்தை நம்பவில்லை. அவர் சொன்னது, கர்த்தாவே உம்மிடமிருந்து வரும் ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இது நமக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம். எனக்கு பிரியமானவர்களே, நாம் பிரச்சனையில் இருக்கும்போது முதலில் மனிதர்களை தேடுகிறோம். ஒருவரை கைபேசியில் தொடர்பு கொள்கிறோம். ஒருவரிடம் உதவி கேட்கிறோம். ஒரு கதவு திறக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று தேவன் நம்மிடம் கேட்கிறார், முதலில் என்னை தேடினாயா? ஹல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதம் 130 அதிகாரம் 5 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இதுதாங்க உண்மையான காத்திருப்பு. காத்திருப்பு, தேவனுடைய வார்த்தை, விசுவாசம், இம்மூன்றும் சேர்ந்தது தான் நம்பிக்கையான வாழ்க்கை. எனக்கு பிரியமானவர்களே, பிரசங்கி 3 அதிகாரம் 11 வசனத்தில், அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வேலைக்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆபிரகாம் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருந்தார். யோசேப்பு கனவு நிறைவேற காத்திருந்தார். தாவீது ராஜாவாகும் நாளுக்காக காத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்புக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருப்பு வீணாகவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் தாமதிக்கவில்லை. தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். அதே போலத்தான் உங்கள் காத்திருப்பின் முடிவிலும் தேவனுடைய வல்லமையான கரம் வல்லமையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். 3வது தலைப்பு, ரட்சிப்பு தேவனிடமிருந்தே வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்று நாம் பேசும்போது ஏதோ ஒரு பிரச்சனை தீர்க்கப்படுவதை பற்றி மட்டுமே நாம் பொதுவாக நினைக்கிறோம். ஆனால் தேவனின் ரட்சிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவது மட்டுமல்ல, அது நம் வாழ்வை முழுமையாக தம் கரங்களில் ஏந்தி நம்மை மீட்டுக் கொள்ளும் தேவனின் செயலாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. கடன் தீர வேண்டும், நோய் நீங்க வேண்டும், குடும்ப பிரச்சனை சரியாக வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், ஒரு கதவு எனக்காக திறக்க வேண்டும். இவை அனைத்திலும் தேவன் நமக்கு உதவ முடியும். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் வேதாகமத்தில் ரட்சிப்பின் மிகப்பெரிய அர்த்தம் பாவத்திலிருந்து ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் ரட்சிப்பு, நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும் ரட்சிப்பு. அதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரம் 12 வசனத்தில், அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு மட்டுமல்ல, உங்கள் ஆத்துமாக்கு உண்மையான இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மிகப்பெரிய உண்மை இதுதான். கர்த்தாவே உம் ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய ரட்சிப்பை தன்னிடத்தில் தேடவில்லை, அவர் கர்த்தரையே நோக்கி பார்த்தார். இன்று நாமும் அதையே செய்ய வேண்டும். மனிதர்கள் உதவலாம், நண்பர்கள் உதவலாம், குடும்பம் உதவலாம், பணம் உதவலாம், ஆனால் இறுதி ரட்சிப்பு கர்த்தரிடமிருந்தே வருகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனத்தில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உங்கள் உதவி எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடமிருந்து வருகிறது. உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்க வேண்டும்? கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். உங்கள் எதிர்காலம் யாருடைய கையில் இருக்கிறது? கர்த்தருடைய கையில் இருக்கிறது. மிகப்பெரிய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இந்த வசனம் நம்மை இறுதியில் இயேசு கிறிஸ்துவை நோக்கியே அழைத்து செல்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, மனிதன் மிகப்பெரிய தேவை பணம் அல்ல, பதவி அல்ல, உலக வெற்றி அல்ல. மனிதன் மிகப்பெரிய தேவை தேவ ரட்சிப்பு மட்டும்தாங்க. ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய முழுமையான ரட்சிப்பு. அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை அளிக்கிறார். அதனால் இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிடாதிருங்கள். ஆமென். 4வது தலைப்பு, காத்திரு, விசுவாசத்தை மட்டும் இழந்து விடாதே. ஹல்லேலூயா. காத்திருக்கும் காலம் நம்மை உடைக்க அல்ல, நம்மை உருவாக்குவதற்காக. வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்கள் எனக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு அழகான வாக்குத்தத்தம். காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைவார்கள். உங்கள் பலம் குறைந்திருக்கிறதா? காத்திருங்கள். உங்கள் மனம் சோர்ந்து இருக்கிறதா? காத்திருங்கள். ஜெபிக்க கூட சக்தி இல்லையா? காத்திருங்கள். கண்ணீர் மட்டும் வருகிறதா? அந்த கண்ணீரோட கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். ஏனெனில் காத்திருப்பவர்களை தேவன் மறப்பதில்லை. ஆமென். அதனால் உங்களுடைய தற்போது நிலையை வைத்து உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காதீர்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வைத்து உங்கள் எதிர்காலத்தை பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை இன்று நீங்கள் இப்படி சொல்லலாம், நான் பல வருடங்களாக ஜெபிக்கிறேன், நான் பல நாட்களாக காத்திருக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில் பதில் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பதில் வரவில்லை என்பதற்காக தேவன் இல்லை என்று அர்த்தம் அல்ல. தாமதம் ஏற்பட்டது என்பதற்காக தேவன் உங்களை விட்டு விட்டார் என்று நினைக்காதீர்கள். யோபுவின் வாழ்க்கையை சற்று நினைத்து பாருங்கள். அவருக்கு எல்லாம் இழந்தது போல தோன்றியது, ஆனால் இறுதியில் தேவன் அவருடைய வாழ்க்கையை மீட்டெடுத்தார். வாசிப்போம். யோபு 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஆமென். ஹல்லேலூயா. யோபுவின் முடிவு தோல்வியாக இருக்கவில்லை. அவர் இழந்ததை விட அதிகமாக தேவன் அவருடைய பிற்கால வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். எனக்கு பிரியமானவர்களே, இன்று அழுகிறீர்களா? காத்திருங்கள். இன்று பதில் கிடைக்கவில்லையா? காத்திருங்கள். இன்று கதவு மூடப்பட்டிருக்கிறதா? காத்திருங்கள். ஏனென்றால் தேவனுடைய கையில் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் இருக்கிறது. ஆமென். காத்திருக்கும் காலத்தில் நாம என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு 4 சிறு குறிப்புகளை நாம் காண்போம். முதலாவது, ஜெபத்தை விடாதிருங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தையை விடாதிருங்கள். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனத்தில், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மூன்றாவது, நம்பிக்கையை விடாதிருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஆமென். நான்காவதாக, தேவனை துதிப்பதை நிறுத்தாதீர்கள்.
சூழ்நிலை மாறிய பிறகு மட்டும் சோத்திரம் செய்யாதிருங்கள், சூழ்நிலை மாறுவதற்கு முன்பே சோத்திரம் செய்யுங்கள். ஆமென். 5வது தலைப்பு, காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் புது பலன் தருகிறார். வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். இந்த வசனத்தில் ஒரு அழகான உண்மை இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே. தேவன் எப்போதும் உடனடியாக சூழ்நிலையை மாற்றுவார் என்று சொல்லவில்லை, ஆனால் காத்திருப்பவர்களுக்கு புது பலன் தருவார் என்று சொல்கிறார். சில நேரங்களில் தேவன் பிரச்சனையை அகற்றுவதற்கு முன் உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் முன்பு உடைந்து போயிருப்பீர்கள், ஆனால் இப்போதோ நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்கிறீர்கள். ஆமென். ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? தேவன் உங்களுக்கு புதிய பலன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் முன்பு அழுத இடத்தில் இன்று ஜெபிக்கிறீர்கள். நீங்கள் முன்பு பயந்த இடத்தில் இன்று விசுவாசத்தோடு நிற்கிறீர்கள். நீங்கள் முன்பு என்ன ஆகும் என்று கேட்ட இடத்தில் இன்று என் தேவன் பார்த்துக் கொள்வார் என்று தைரியத்தோடு சொல்கிறீர்கள். அதுதாங்க தேவனுடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மனிதனோட வலிமையால் செய்ய முடியாத காரியங்கள் இருக்கதான் செய்கின்றன. இயேசுவிடம் நாம் வரும்போது இயேசு சொல்கிறார், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஒரு குடும்ப பிரச்சனையில் இருக்கலாம். ஒருவேளை நீண்ட காலமாக ஒரு ஜெபத்திற்காக காத்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஒருவேளை வேலைக்காக காத்திருக்கலாம். ஒருவேளை பொருளாதார விடுதலைக்காக காத்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் உடைந்த வாழ்க்கை மீண்டும் கட்டப்படுவதற்காக காத்திருக்கலாம். அல்லது உங்கள் ஆத்தும ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கலாம். இன்று தேவன் உங்களிடம் சொல்கிறார், காத்திரு, இன்று உங்கள் ரட்சிப்பின் நாள் ஆகலாம். ஹல்லேலூயா. காத்திரு, நான் உன்னை கைவிடவில்லை. மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நானோ கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் இன்றைய நமது தீர்மானமாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன், மனிதர்களை நோக்கி பார்க்க மாட்டேன், சூழ்நிலையை நோக்கி பார்க்க மாட்டேன், பிரச்சனையை நோக்கி பார்க்க மாட்டேன். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கியே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு காரியத்தை மட்டும் மறக்காதிருங்கள். உங்கள் காத்திருப்புக்கு ஒரு முடிவு இருக்கிறது. உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவு இருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கு தேவனுடைய பதில் நிச்சயம் உண்டு. உங்கள் இருளுக்கு ஒரு விடியல் உண்டு. உங்கள் போராட்டத்திற்கு ஒரு வெற்றி உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு தேவனுடைய திட்டம் வல்லமையாக உண்டு. அதனால் இன்று கைவிடாதிருங்கள், சோர்ந்து போகாதீர்கள், திரும்பி போகாதீர்கள். தேவனை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் உங்களிடம் சொல்கிறார், மகனே, மகளே, இன்னும் கொஞ்சம் காத்திரு. உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன், உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன், உன் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். உன் காத்திருப்பு வீணாகாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த ஜெபத்தை விசுவாசத்தோட சொல்லுங்கள். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் பாவங்களை உணர்ந்து உம்மிடம் வருகிறோம் அப்பா. எங்களை மன்னிப்பீராக. எங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையை உமது கையில் ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் இருதயத்தை நீர் மாற்றுவீராக. எங்கள் வாழ்க்கையில் உமது சித்தத்தை நிறைவேற்றவும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காத்திருப்போம், ரட்சிப்பை பெறுவோம். இன்று நாம் மறக்க கூடாத ஒரு வார்த்தை, கர்த்தாவே உமது ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன், ஆகையால் காத்திருப்போம். ஏனெனில் தேவன் உண்மையுள்ளவர். நம்பிக்கையோட காத்திருப்போம், ஏனெனில் தேவனுடைய நேரம் சிறந்தது. ஹல்லேலூயா. ஜெபத்தோடு காத்திருப்போம், ஏனெனில் ஜெபம் வீணாகாது. விசுவாசத்தோட காத்திருப்போம், ஏனெனில் தேவன் தமது வாக்குறுதியை நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இன்று இருள் இருக்கலாம், ஆனால் இருள் நிரந்தரமானது அல்ல.
இன்று கண்ணீர் இருக்கலாம், ஆனால் கண்ணீர் நிரந்தரமானது அல்ல. இன்று காத்திருப்பு இருக்கலாம், ஆனால் காத்திருப்பு நிரந்தரமானது அல்ல. தேவனுடைய ரட்சிப்பு நிச்சயமாக வரும். ஆமென். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து சொல்வீர்கள், அந்த காலத்தில் நான் புரிந்து கொள்ளவில்லை, இருந்தாலும் என் தேவன் என்னை கைவிடவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் காத்திருப்போம், நம்பிக்கையோட காத்திருப்போம், கர்த்தருடைய ரட்சிப்பை பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவாராக, உங்கள் காத்திருப்பை சாட்சியாக மாற்றுவாராக, உங்கள் வாழ்க்கையில் தமது ரட்சிப்பை வெளிப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களோடு இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்தியை தொடர்ந்து பெற எங்க சேனல்களை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.